ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக இடங்களில் நம் தேவனுடைய சித்தத்தை கேட்கிறோம், இல்லைன்னா நமக்கு சித்தமானதை தேவனிடம் நாம் கேட்கிறோம். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. அதனால் அநேக தேவ பிள்ளைகள் நாம் ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இங்கே கொடுங்க, அங்கே கொடுங்க, இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க என்று நாம் தேவனை எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், ஒரு கேஷியராகவும், ஒரு மருத்துவராகவும், ஒரு நீதிபதியாகவும் இப்படியாக அவரை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ ஆண்டவர் 2 விஷயங்களை சொல்கிறார். நீங்கள் என் கூட நிலைத்திருக்கணும், என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருக்கணும். இது 2 எப்போ நடக்குதோ அப்போ தான் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபட விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோமா? ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறோமா? ஒழுக்கத்தில் நிலைத்திருக்கிறோமா? பக்தியில் நிலைத்திருக்கிறோமா? அன்பில் நிலைத்திருக்கிறோமா? கிருபையிலும் நிலைத்திருக்கிறோமா? இப்படி அநேக விஷயங்களை நாம் முன்னாக எடுத்து, இந்த காரியங்களில் நான் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கிறேனா? கர்த்தர் எங்கே இருக்கிறார்? அவரோடு கூட நான் இருக்கிறேனா? அவரோடு கூட நடக்கிறேனா? அவருடைய சித்தத்தை செய்கிறேனா என்பதை நீங்கள் நினைத்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து, ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனோடு கூட இசைந்திருக்க நாம் முன்னோக்கி நகரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் இந்த வேத வசனத்தை ஆண்டவரே அடிப்படையாக ஆதாரமாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை சார்ந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களிலே சார்ந்து, ஆண்டவரே உம்மிடம் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.